எக்ஸல்ல இருக்கிற பல்க் டேட்டா வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நம்மகிட்ட வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கு. அதுல வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமா இருக்கோ, இல்ல சம்டைம்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணுமா இருக்கோ, அது கூட வந்து பிளாங்க் செல்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து எப்படி ஃபில் பண்றது, கூடவே வந்து ஒரு சூப்பரான டிப் எங்கெங்க ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து அப்ளை ஆயிருக்குன்னு செக் பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது, என்கிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா இருக்கு. இந்த டேட்டால வந்து என்கிட்ட ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம், ப்ராடக்ட், பிரைஸ், ஸ்டேட்டஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்கு. ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடிஸ் தான். இங்கே வந்து ஆர்டர் ஐடி வந்து ஆர்டர் ஐடி இருக்கு, கஸ்டமர் நேம் இருக்கு, ப்ராடக்ட் நேம் இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி சேல்ஸ் டேட்டா மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எங்க இருக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஹோம் டேபுக்குள்ள போனா எடிட்டிங் குரூப்ல ஃபைண்ட் அண்ட் செலக்ட்னு இருக்கும். இங்க இருக்கிற மெனுல வந்து இம்பார்ட்டன்ட் டெய்லி யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து மோஸ்ட் நான் கீபோர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கீபோர்ட்ல யூஸ் பண்றதுக்கும் அங்க யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. சரி, இப்போ இங்க இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டால வந்து நேம்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து ப்ராடக்ட் இருக்கு. இப்போ வந்து எனக்கு லேப்டாப்னு எங்கெல்லாம் இருக்குன்னு வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், இப்படி சர்ச் பண்ணலாம், இல்லைன்னா வந்து மவுஸ் ஸ்க்ரால் பண்ணலாம், இல்லை கீபோர்டில் வந்து டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். லேப்டாப்னு இப்படி ஃபைண்ட் பண்ணலாம். இப்படி இல்லாமல் குயிக்காக எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும்னா கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து லேப்டாப்னு டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காகவே காமிக்கும் எங்கெங்கே லேப்டாப் இருக்குன்னு. இது வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் இருந்தால் இந்த மாதிரி காமிக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு காலம்ல சர்ச் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலமை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு மவுஸில் வந்து இப்படி செலக்ட் பண்ணலாம். இல்லைனா கீபோர்டில் பண்ணுறதா இருந்தாக்கா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு அப் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து எல்லா டேட்டாஸுமே செலக்ட் ஆகிரும். இதுக்கப்புறம் வந்து நான் கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபைண்ட் பண்ண லேப்டாப்னு எங்கெங்க இருக்குன்னு ஹைலைட் ஆகுது பாருங்க. சரி, ஃபைண்ட் பண்றது நம்ம பார்த்தோம். இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து லேப்டாப்னு இருக்கிற இடத்துல வந்து கேமிங் லேப்டாப்னு சேஞ்ச் பண்ணும். ஏதோ சேல்ஸ் ஆயிருக்கோ இல்லை மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து யாரும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி லேப்டாப்னு இருக்கிற இடத்துலலாம் வந்து எனக்கு கேமிங் லேப்டாப்னு சேஞ்ச் பண்ணணுமா இருக்குதுன்னு சொன்னா எப்படி சேஞ்ச் பண்றது, இப்படிதான் சேஞ்ச் பண்றது. நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணி டேட்டா வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. நான் வந்து ஃபைனலில் வந்து லேப்டாப்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டுங்க பக்கத்தில் இருக்கிற ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இங்கே வந்து நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே கேமிங் லேப்டாப்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தாக்கா ஃபைண்ட் அண்ட் இங்கே டைப் பண்ணதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தாக்கா ஒரு வாட்டி தான் சேஞ்ச் ஆகும். கிளிக் பண்ணுற பாருங்க, ஒரு இடத்துல சேஞ்ச் ஆச்சு. இங்கே லேப்டாப்னு இருந்துச்சு, அது வந்து கேமிங் லேப்டாப்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிதுக்கு. இப்போ நான் வந்து ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தாக்கா கம்ப்ளீட் எங்கெல்லாம் லேப்டாப்னு இருக்கும் அந்த செல்ஸ்ல எல்லாமே கேமிங் லேப்டாப்னு சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். டேட்டா எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இங்க பார்த்தாக்கா வி மேட் 10 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது 10 லொகேஷன்ல வந்து லேப்டாப்னு இருந்திருக்கு. 10 செல்லுல லேப்டாப்னு இருக்கிறது கேமிங் லேப்டாப்புக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வந்து ஓகே ப்ரெஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க செக் பண்ண நீங்க பார்க்கலாம் லேப்டாப்னு இருந்த இடத்துலலாம் வந்து கேமிங் லேப்டாப்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னதுன்னா இங்க வந்து ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஷிப்டுன்னு இருக்கு இல்லையா, இங்க SHIPPEDன்னு ஷிப்டு இருக்கிறது எல்லாமே வந்து டெலிவர்டுன்னு சேஞ்ச் ஆகணும். அதுக்கும் அதே மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி ஆரோ கீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணா எல்லா டேட்டாவும் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் H ப்ரெஸ் பண்றேன். கண்ட்ரோல் H வந்து டைரக்டா ரீப்ளேஸ்க்கு போவோம். கண்ட்ரோல் F வந்து ஃபைண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ்க்கு போவோம். நான் வந்து கண்ட்ரோல் H ப்ரெஸ் பண்றேன். இந்த வாட்டி கண்ட்ரோல் H ப்ரெஸ் பண்ணா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ரெண்டுமே ஒரே வாட்டி ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணா ஃபைண்ட் மாத்திரத்தை ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நம்ம வந்து கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணா இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து என்கிட்ட இங்கே இருக்கிற பெண்டிங்னு இருக்கிறது எல்லாமே டெலிவர்டுன்னு சேஞ்ச் ஆகணும். அதுக்கு நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பெண்டிங் ஃபைண்ட் வாட்னு இருக்கிற இடத்துல வந்து பெண்டிங்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ டைப் பண்ணுற வேர்டு வந்து நம்மளோட ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லைனா வந்து ஃபைண்ட் பண்ணாது. பெண்டிங்னு டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து எது ரீப்ளேஸ் பண்ணணும், பெண்டிங்க்கு பதிலாக அது வந்து டெலிவர்டுன்னு சேஞ்ச் ஆகணும். ஸோ
டில்வர்டுன்னு டைப் பண்ணிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தா ஒரு வாட்டி ரீப்ளேஸ் ஆகும், ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா எல்லாமே ரீப்ளேஸ் ஆகும். நான் வந்து எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தா 16 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதாவது 16 செல்ஸில் வந்து பெண்டிங்னு இருந்திருக்கு. அந்த பெண்டிங் எல்லாமே வந்து இப்போ டெலிவர்டுன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வந்து ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து இங்கே கமெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த கமெண்ட்ஸில் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே சென்டரில் பிளாங்க்ஸ் இருக்குது. இங்கே இந்த பிளாங்க்ஸ்ல எல்லாமே நான் ஃபில் பண்ணணும். ஸோ பிளாங்க்ஸில் வந்து நான் என்ன ஃபில் பண்ண போகிறேன்னா, இங்கே பிளாங்காக இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து நான் சஸ்பெண்டுன்னு போட போகிறேன். இந்த மாதிரி ஒன்றா டைப் பண்ணிட்டு போனால் ரொம்ப லேட் ஆகும். இது எல்லாமே ஒரே வாட்டி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளாங்க் செல்ஸ் அந்த ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நான் காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேபுக்குள்ளே இருக்கிற ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கிளிக் பண்ணால் இங்கே வந்து கோ டு ஸ்பெஷல்னு இருக்கும். இதை நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். நான் வந்து பிளாங்க்ஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து எல்லா பிளாங்க்ஸுமே செலக்ட் ஆகும். இப்படி இல்லாமல் கீபோர்டில் பண்ணுறதா இருந்தாக்கா, கீபோர்டில் பண்ணுறதுக்கு Ctrl+G ப்ரெஸ் பண்ணால் ஜஸ்ட்டு கோ டு கொடுத்துட்டு ஸ்பெஷல் கொடுத்துட்டு பிளாங்க்ஸ் கொடுத்தா எல்லாமே செலக்ட் ஆகும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு காலமில் செலக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கோ டு ஆப்ஷன் கொடுத்தா அந்த காலமில் இருக்கிற பிளாங்க் செல்ஸ் மாத்திரம் தான் செலக்ட் ஆகும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோ டு கொடுக்குறேன். Ctrl+G ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பெஷல்குள்ளே போகிறேன். இங்கே வந்து பிளாங்க்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட டேட்டா வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஜஸ்ட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணக்கூடாது. என்டருக்கு பதிலாக கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணணும். அதாவது டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணால் பிளாங்க்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே டேட்டா வந்து ஃபில் ஆயிரும். நான் வந்து இப்போ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா எங்கெல்லாம் பிளாங்க்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன். ஏன்னா அது நான் என்கிட்ட வந்து இங்கே டேட்டா இருக்குது, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த டேட்டாவில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபார்முலா வந்து என்ன மாதிரி ஃபார்முலா, சம் ஃபார்முலா இருக்கலாம், இல்லை வந்து மினிமம் மேக்ஸிமம் யாரோ சொன்னாங்க. இந்த மாதிரி இதில் ஃபார்முலா இருக்குது, அது மாத்திரம் ரிமூவ் பண்ணிட்டு கொடுன்னு. ஆனால் எனக்கு வந்து எங்கே ஃபார்முலா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது நிறைய டேட்டாஸ் இருந்தால் நம்ம எங்கே போய் தேடி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, அது வந்து ப்ராக்டிக்கல் ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபுக்குள்ளே இருக்கிற எடிட்டிங் குரூப்புக்குள்ளே போனால் இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபார்முலாஸ்னு. இதை நான் கிளிக் பண்ணாக்கா எங்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது இந்த என்னோட ஷீட்லன்னு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இங்கே ஒரு செல்லு ஹைலைட் ஆயிருக்கு, அப்புறம் இங்கே ஒரு செல்லு ஹைலைட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு செல்லுமே நான் Ctrl+B ப்ரெஸ் பண்ணி போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணலாம், இல்லைனாக்கா நான் வந்து ஜஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெட் பண்ணிக்கினா பார்த்தா இந்த ரெண்டு இடத்துல வந்து ஃபார்முலாஸ் இருக்குன்னு எக்ஸல் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. நாங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா தெரியுது சம் ஃபார்முலா வந்து இங்கே யாரோ இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கூட வந்து சம் வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தா சம் வேல்யூ இந்த டேட்டாஸ் இந்த செல்லை செலக்ட் பண்ணால் சம் வேல்யூ நீங்கள் என்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே மேலே இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணால் இங்கே கூட வந்து சம் வேல்யூ வந்து போட்டிருக்காங்க. ரெண்டு ஃபார்முலா வந்து இதுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கும் போதும் எங்கே ஃபார்முலாஸ் எல்லாம் என்டர் ஆயிருக்கு, எந்த செல்ல ஃபார்முலா என்டர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியாக வந்து இந்த ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான், ரொம்ப டீப்பாக நம்ம போக வேணாம் இப்போத்துக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா எப்படி நம்ம டேட்டா வந்து ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எப்படி பார்த்தோம், Ctrl+F யூஸ் பண்ணால் டேட்டா வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அது வந்து சப்போஸ் எனக்கு வந்து டேட்டா வந்து ஃபைண்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும்னா Ctrl+F ப்ரெஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+H யூஸ் பண்ணால் டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா பிளாங்க் செல்ஸை வந்து எப்படி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது கூடவே வந்து லாஸ்ட்டாக இருக்கிற சூப்பர் ஆப்ஷன் வந்து ஃபார்முலாஸ் வந்து எங்கே ஒளிஞ்சிருக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். எவ்வளோ பேர் டேட்டா இருந்தாலும் எங்கெங்கே ஃபார்முலாஸ் இருக்குது நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணால் எங்கெங்கே ஃபார்முலாஸ் இன்செர்ட் ஆயிருக்குன்னு ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி அதை ரீப்ளேஸ் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், எது வேணா பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சார்ட் ஆப்ஷன் பெண்டிங் இருக்குது, சார்ட் அண்ட் ஃபில்டர்.
அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.